May the Almighty bless us all. நான் அஜ்மல் சென்னையிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எஸ்கெட்டாலஜி, அதாவது ஸ்டடி ஆஃப் எண்ட் ஆஃப் டைம்ஸ் பற்றி நான் பேசியிருந்தேன். எஸ்கெட்டாலஜி எண்ட் டைம் சீரீஸ் 1 அப்படின்னு நான் பேசியிருந்தேன். அதில் நான் மணியை பற்றி பேசியிருந்தேன். இஸ்லாமிக் எஸ்கெட்டாலஜி, அதாவது ஸ்டடி ஆஃப் எண்ட் ஆஃப் டைம்ஸ் அக்கார்டிங் டு இஸ்லாமிக் பிலீஃப்ஸ். ஸோ அந்த மாதிரி நான் அதை பற்றி பேசியிருந்தேன். அது எண்ட் டைம் சீரீஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் மணியை பற்றி பேசியிருந்தேன். மணினா எப்படி இருக்கணும், மணி எந்த தன்மையுடையதாக இருக்கணும் அப்படின்றத பற்றி நான் பேசியிருந்தேன். மணினா மணி ஷுட் ஹாவ் இன்ட்ரின்சிக் வேல்யூ, அதாவது வேல்யூ ஆஃப் த மணி ஷுட் பி இன்சைட் த மணி. ஸ்டோர் ஆஃப் வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட விஷயம்தான் மணியாக பயன்படுத்த முடியும். இன்ட்ரின்சிக் வேல்யூ உள்ளதை மட்டும்தான் மணியாக நம்ம பயன்படுத்தணும். நம்ம பயன்படுத்துகிற பேப்பர் மணியில், அந்த பேப்பர் கரன்சியில் அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ இல்லை. அதனால தான் அந்த இன்ஃப்ளேஷன் வச்சு சில நாடுகள் சில நாடை அட்டாக் பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் நான் பேசி, அதனால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு, அதனால் என்ன கான்சிக்வன்சஸ், அதை பற்றிலாம் நம்ம பேசியிருந்தோம். இன்றைக்கி நான் அதோட கண்டினியூவேஷன் தான் நான் இப்போ பண்ண போகிறேன். அந்த கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட நான் பேசிடலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். அதாவது என்னென்னா, இப்போ நான் ரிலீஜியஸ் கண்டென்ட் பற்றி தான் இப்போ ஒரு 4-5 வீடியோஸாக நான் பேசிகிட்டு இருக்கேன். ரிலீஜியஸ் கண்டென்ட் தான் நான் 4-5 வீடியோவாக போட்டுட்ருக்கிறேன். இப்போ அந்த ரிலீஜியஸ் கண்டென்ட் அப்படின்னா வெறும் இஸ்லாமை பற்றி மட்டும் சொல்லக்கூடிய, இஸ்லாமை பற்றி மட்டும் பேசக்கூடிய கண்டென்ட்டாக அது இருக்காது. இப்போ ரிலீஜியஸ் கண்டென்ட் பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா அந்த ரிலீஜியஸ் கண்டென்ட் வில் கவர் எவ்ரிதிங். அதில் என்னென்ன கவர் ஆகும் அப்படின்றத நான் சொல்கிறேன், நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ரிலீஜியஸ் கண்டென்ட் பற்றி பேசும்போது இட் வில் கவர் பொலிட்டிக்கல் சிஸ்டம், இட் வில் கவர் ஜுடிஷியல் சிஸ்டம், இட் வில் கவர் பேங்கிங் சிஸ்டம், இட் வில் கவர் மானிட்டரி சிஸ்டம், இட் வில் கவர் ஃபினான்ஷியல் சிஸ்டம், இட் வில் கவர் எஜுகேஷ்னல் சிஸ்டம். இந்த மாதிரி ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அடிப்படை விஷயங்களையும் நான் பேசக்கூடிய ரிலீஜியஸ் கண்டென்ட் கவர் பண்ணிடும். இந்த சிஸ்டம்லாம், அந்த பொலிட்டிக்கல், ஜுடிஷியல், மானிட்டரி, ஃபினான்ஷியல், பேங்கிங், இந்த சிஸ்டம்ஸ்லாம் கரெக்டாக இருக்குதா, இல்லை அதில் என்னென்ன குளறுபடிகள் இருக்குது, அந்த குளறுபடிகள்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், கான்சிக்வன்சஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நம்ம நிச்சயமாக புரிஞ்சுக்கலாம். அதனால் ரிலீஜியஸ் கண்டென்ட் அப்படின்னோடனே ஏதோ நான் இஸ்லாம் பற்றி மட்டும்தான் பேச போகிறேன், அதனால் இது நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்ற மாதிரி வியூவிங் ஆடியன்ஸ் நினைக்க வேண்டாம். ரிலீஜியஸ் கண்டென்ட் நான் பேசினாலும் அந்த ரிலீஜியஸ் கண்டென்ட்டில் இவ்வளோ விஷயங்களை நான் கவர் பண்ணுவேன். இவ்வளோ விஷயங்கள் கவர் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த உலகத்தில் இப்போ இருக்கக்கூடிய அந்த அத்தனை விஷயங்களும் நான் பேச போகிற ரிலீஜியஸ் கண்டென்ட்டில் கவர் ஆகிடும். ஸோ அது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதைத்தான் நான் இப்போ வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு, மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேசிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால தான் நான் அதை சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம அந்த எண்ட் டைம் சீரீஸ் 1 அப்படின்னு மணியை பற்றி நான் லாஸ்ட் வீடியோவில் பண்ணேன், அதோட கண்டினியூஷனுக்கு போயிடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் மணியை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஸோ அந்த மணி இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய மணியான அந்த பேப்பர் மணி, பேப்பர் கரன்சிக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ இல்லாததுனால இன்ஃப்ளேஷன் அப்படின்ற ஒரு வெப்பனை வச்சு சர்வாதிகார நாடுகள் மற்ற நாடுகளை அட்டாக் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த பணத்தோட வேல்யூ, மதிப்பு அந்த அளவுக்கு ஏற்றத்தாழ்வோடு இருக்குது. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு US டாலருடைய இந்திய ரூபாயின் மதிப்பு 73 ரூபாயிலேருந்து 75 ரூபாய் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஒரு US டாலருங்கிறது நம்மளோட 75 ருபீஸுக்கு சமம். ஸோ இந்த மாதிரியான ஏற்ற இறக்கங்கள், இந்த வேரியேஷன்ஸ், இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ்லாம் ஏன் வருது, இதெல்லாம் ஏன் இருக்கணும்? மணியில் எல்லோரும் மனுஷங்க தானே, எல்லோரும் பயன்படுத்துகிறது தானே பணம், அதில் ஏன் இவ்வளோ ஏற்றத்தாழ்வுகள் இருக்கணும் அப்படின்றத பற்றிலாம் நம்ம பேசணும் போன வீடியோவில். இப்போது நான் உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஒன்று நான் கொடுக்க போகிறேன். நம்ம பயன்படுத்தக்கூடிய மணி இன்ட்ரின்சிக் வேல்யூ இல்லாத ஒரு மணியாக இருக்கும் பட்சத்தில் ஏற்படக்கூடிய பின் விளைவுகள், கான்சிக்வன்சஸை பற்றி நான் சொல்லும்போது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், உண்மையிலே நடந்த ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு 80-90 இயர்ஸுக்கு முன்னாடி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதை சொன்னதுக்கப்புறம் அந்த பேப்பர் இன்ட்ரின்சிக் வேல்யூ இல்லாத பேப்பர் மணி எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தானது அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். அதாவது
இன் 1920ல் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா US டாலர்ஸ் தான் அவங்களோட கரன்சியாக இருந்தது. அதுதான் யூனிவர்சல் கரன்சியாகவும் இருந்தது. அந்த சமயத்தில் அந்த US டாலர்ஸ் வாஸ் ரிடீமபிள் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச், அதாவது இட் வாஸ் பேக்ட் பை கோல்டு. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி US டாலர் வாஸ் பேக்ட் பை கோல்டு. அது மட்டும் இல்லாமல் இட் வாஸ் ரிடீமபிள்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை நீங்கள் அங்கே உள்ள சென்ட்ரல் பேங்க்ஸில், யூஎஸில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க்கில் இல்லை மற்ற பேங்க்ஸில் நீங்கள் கொடுத்து அந்த பேப்பர் மணிக்கு பதிலாக, அந்த பேப்பருக்கு பதிலாக, பேப்பர்னால் நான் பேப்பர் கரன்சியை சொல்கிறேன், அந்த பேப்பர் கரன்சிக்கு பதிலாக நீங்கள் கோல்டை யூ கேன் கெட் பேக் டு கோல்டு, யூ கேன் கெட் த கோல்டு. அதுதான் ரிடீமபிள். ஸோ 1920ல் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் வந்து அந்த US டாலர் வந்து ரிடீமபிள் பை கோல்டு. அவங்க என்ன வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா, இங்கே நம்ம வந்து சேவரன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு சேவரன், ஒரு கிராம், ஒரு சேவரன் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது வந்து கோல்டை வந்து வெயிட்டை மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம். இந்த கிராமு, சேவரன், பவுனுன்னு சொல்லுவோம் தமிழில். அதெல்லாம் வந்து கோல்டோட வெயிட்டை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு டேர்ம். அதே மாதிரி யூஎஸில் 1920ல் கோல்டை மெஷர் பண்ணுறதுக்கு அவங்க வச்சுருந்த டேர்ம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ounce, 1 ounce ஆஃப் கோல்டு அப்படிம்பாங்க. கிராம் மாதிரி, சாவரன் மாதிரி அவங்க வெயிட்டை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம் தான் ounce, 1 ounce ஆஃப் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1920ல் யூஎஸில் வந்து 1 ounce ஆஃப் கோல்டு இஸ் ஈக்குவலன்ட் டு $20. இந்த மாதிரி ஒரு வேல்யூ அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, ரிடீமபிள் அப்படிங்கிறதுனால, US டாலர்ஸ் ரிடீமபிள் அப்படிங்கிறதுனால. இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த IMFலாம் ஆரம்பித்ததுக்கு பிறகு இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டெலாம் ஆரம்பித்ததுக்கு பிறகு அந்த ரிடீமபிள் ஆப்ஷன் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ US டாலர்ஸ் வந்து ரிடீமபிள் பை கோல்டுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரிடீமபிள் ஆப்ஷன் கூட US டாலர்ஸுக்கு மட்டும்தான் உண்டு, மற்ற நாட்டோட கரன்சிக்கு அந்த ரிடீமபிள் ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா அவங்க சர்வாதிகார நாடு, பேக்ஸ் பிரிட்டானிக்கா அப்படிங்கிறதுனால அவங்க வந்து யூனிவர்சல் ஸ்டேட், ரூலிங் ஸ்டேட் இன் த வேர்ல்டு அப்படின்னு இருந்ததுனால அவங்களோட கரன்சியான US டாலர்ஸ் மட்டும்தான் ரிடீமபிள் பை கோல்டு, மற்ற நாட்டோட கரன்சி எதுவுமே ரிடீமபிள் பை கோல்டு கிடையாது. தட் வாஸ் நாட் பேக்ட் பை கோல்டு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ 1920ல் அந்த மாதிரி 1 ounce ஆஃப் கோல்டு இஸ் ஈக்குவலன் டு $20 அப்படின்ற மாதிரி ஒரு வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. $20 கொண்டு போய் கொடுத்து நீங்கள் 1 ounce ஆஃப் கோல்டை நீங்கள் சென்ட்ரல் பேங்க்ஸ்லேருந்து வாங்கிக்கலாம். இதுதான் அப்போ அவங்க யூஎஸில் போட்டிருந்த ஒரு சட்டம். இப்போது அதுக்கப்புறம் ஒரு 13 இயர்ஸுக்கு அப்புறம் 1920ல் இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் 1933 US கவர்மெண்ட் வந்து திடீர்னு ஒரு சட்டம் போடுறாங்க. இது நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இது சும்மா சொல்லலை, யூஎஸில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் நடந்த ஒரு விஷயம். ஒரு சட்டம் போடுறாங்க. என்ன சட்டம் போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இனிமே US சிட்டிசன்ஸ் யாருமே கோல்டு வச்சுக்க கூடாது. உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா கோல்டையும் நீங்கள் கொண்டு வந்து கவர்மெண்ட்டிட்ட ஒப்படைச்சிடணும். யூ ஷுட் கிவ் இட் டு த கவர்மெண்ட். நீங்கள் கவர்மெண்ட்டை கொடுத்துடணும். அதாவது ரா கோல்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த புல்லியன்ஸ், காயின்ஸ், அந்த மாதிரி பார்ஸ், கோல்டு பார்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஜுவல்லரி இல்லை, ஜுவல்லரி வச்சுக்கலாம், நகை வச்சுக்கலாம். பட் ஆனால் ரா கோல்டு, இந்த கோல்டு காயின்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் வச்சுக்கிறத நாங்கள் தடை செய்கிறோம். யார் சொல்கிறா? US கவர்மெண்ட் வந்து மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இனிமேல் தங்கம் வைத்துக்கொள்ளக்கூடாது, நகைகள் வைத்துக்கலாம், மற்றபடி தங்கம், இந்த ரா கோல்டு அந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சுக்கக்கூடாது. அதை நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற தங்கத்தை நீங்கள் சென்ட்ரல் பேங்க்ஸில் கொண்டு போய் கொடுத்து அதுக்கு பதிலாக நீங்கள் பேப்பர் மணி, US டாலர்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி யூசேஜ் ஆஃப் கோல்டு அண்ட் சில்வரை as money, usage of gold and silver as money, using gold and silver as money prohibit பண்ணுறதுக்காக, அதை தடை செய்வதற்காக பண்ணப்பட்ட ஒரு சதி தான் இது. 1933ல் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் IMF எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த சார்ட்டரில், அந்த ஆர்டிகல்ஸில் யூஸிங் கோல்டு அண்ட் சில்வர் as money is prohibited அப்படின்னு அவங்க கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னேற்பாடாக அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க.
ஸோ மக்கள் எல்லாம் கோல்டை கொண்டு போய் கொடுத்து அதுக்கு பதிலாக பேப்பர் மணி US டாலரை வாங்கிக்கலாம். என்ன மதிப்பில் வாங்கிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 ounce ஆஃப் கோல்டு இஸ் ஈக்குவலன்ட் டு $20 அப்படின்ற மதிப்பில் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ US கவர்மெண்ட் அந்த வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. மக்கள் எல்லாம் கவர்மெண்ட் சொல்கிறாங்களே, நம்ம கவர்மெண்ட் சொல்கிறத மீற முடியாது, அப்படி மீறணும் அப்படின்னா பெனால்ட்டி, அப்படி இல்லைன்னா இம்ப்ரிசன்மெண்ட், அதாவது பெனால்ட்டி ஃபைன் போடுவாங்க, அப்படி இல்லைன்னா சிறை தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி பயமுறுத்துகிறாங்க மக்கள். அதனால் மக்கள் எல்லாம் போட்டி போட்டுட்டு அவங்கள்ட்ட இருக்கிற அந்த ரா கோல்டு காயின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் சென்ட்ரல் பேங்க்ஸில் கொடுத்து 1 ounce இஸ் ஈக்குவல் டு $20 அப்படின்ற மதிப்பில் பேப்பர் மணி US டாலர்ஸை வாங்கிக்கிறாங்க. இப்படி வாங்கி எல்லா மக்களும் அவங்க தங்கத்தை கொண்டு போய் கொடுத்ததுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு மக்கள் யார்கிட்டையுமே இனிமேல் தங்கம் கிடையாது, எல்லா தங்கமும் அவங்க கொண்டு ஒப்படைச்சிட்டு அதுக்கு பதிலாக டாலர்ஸை வாங்கிக்கிட்டாங்க அப்படின்றது உறுதியான பிற்பாடு US டாலர்ஸு திரும்ப ஒரு சட்டம், US கவர்மெண்ட்டு திரும்ப ஒரு சட்டம் போடுறாங்க. என்ன சட்டம் போடுறாங்க தெரியுங்களா? இப்போ நீங்கள் உங்களுடைய தங்கத்தை திரும்ப வாங்கிக்கலாம், நீங்கள் எங்கள்கிட்ட கொண்டு ஒப்படைச்ச தங்கத்தை நீங்கள் திரும்ப வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் ரா கோல்டு காயின்ஸ் எல்லாம் யூ கேன் ஹேவ் இட் இன் யுவர் ஹோம், நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் போடுறாங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னா, நாங்கள் 1 ounce ஆஃப் கோல்டு இஸ் ஈக்குவல் டு $20 அப்படின்ற மதிப்பில் உங்கள்கிட்ட தங்கத்தை வாங்கிக்கிட்டு பணத்தை கொடுத்தோம். ஆனால் இப்போ நீங்கள் மறுபடியும் உங்கள் தங்கத்தை நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னா நாங்கள் அந்த மதிப்பை மாற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன புது வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 1 ounce ஆஃப் கோல்டு 1 ounce ஆஃப் கோல்டு இஸ் ஈக்குவலன்ட் டு $35 அப்படின்ற ஒரு மதிப்பை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 1 ounce ஆஃப் கோல்டுக்கு $15 அதிகமாக இவங்க கேட்குறாங்க. என்ன மாதிரியான ஒரு பித்தலாட்டம், அயோக்கியத்தனம்னு நீங்களே பாருங்கள். அதாவது மக்கள்கிட்ட இருந்து தங்கத்தை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு அதுக்கு பதிலாக பணமாக கொடுக்கும் பொழுது 1 ounce ஆஃப் கோல்டை $20 அப்படின்ற மதிப்பில் பணத்தை கொடுத்துட்டு தங்கத்தை வாங்கிக்கிட்டு திரும்ப மக்கள் தங்கத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த சென்ட்ரல் பேங்க்ஸ்லேருந்து தங்கத்தை வாங்குறதாக இருந்தால் $20 கொடுத்து 1 ounce ஆஃப் கோல்டை வாங்க முடியாது, $35 கொடுத்து தான் 1 ounce ஆஃப் கோல்டை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி சட்டம் போடுறாங்க. ஃபைன் மார்னிங் மக்கள் எல்லாம் எந்திரிச்சு உட்காந்து அப்படியே அவங்க பிரமிச்சு போய் ஆச்சரியத்தில் அவங்க அப்படியே த பீப்புள் ஆர் சர்ப்ரைஸ்ட். அதாவது நம்மளோட ஓன் கவர்மெண்ட் அவர் ஓன் கவர்மெண்ட் இஸ் சக்கிங் அவர் வெல்த் அப்படின்ற மாதிரி மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க. US டேர்மில் சொல்லணும்னா யூஎஸில் ரிப்பிங் ஆஃப் அப்படிம்பாங்க. ரிப்பிங் ஆஃப்னா பிடுங்கிறது, அபகரிக்கிறது. இதை US டேர்மில் சொல்லணும் அப்படின்னா ரிப்பிங் ஆஃப் அப்படிம்பாங்க. ஸோ their own government had ripped off the wealth of their own people. அந்த மாதிரி மக்களுடைய வெல்த்தை, அதாவது அவங்களுடைய வசதியை, அவங்களுடைய பணத்தை ரத்தத்தை உறிஞ்சிற மாதிரி உறிஞ்சி எடுத்துக்கிறாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸோட கவர்மெண்ட். ஸோ அவங்க சொந்த நாட்டு மக்களுடைய வெல்த்தையே அவங்க அந்த அளவுக்கு உறிஞ்சி எடுத்துக்கிறாங்க. இது 1933 ஏப்ரலில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் நடந்த ஒரு விஷயம். இது உண்மை. நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் கிராஸ் செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ஹிஸ்ட்ரி பேஜஸில் நிச்சயமாக இது எழுதப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ரென்சிக் வேல்யூ இல்லாத பணத்தை, இன்ட்ரென்சிக் வேல்யூ இல்லாத ஒரு விஷயத்தை பணமாக பயன்படுத்துறதுனால மட்டும்தான் வருது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேப்பர் மணிக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூ கிடையாது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ இன்ட்ரென்சிக் வேல்யூ இல்லாத பேப்பர் மணியை பயன்படுத்தும் போது என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட்ஸ் அப்படின்னா, அந்த பேப்பர் மணியோட வேல்யூவை நாளடைவில் அப்படியே குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. அப்படி குறைச்சிக்கிட்டே வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதாவது த வேல்யூ ஆஃப் த பேப்பர் மணி கீப்ஸ் சேஞ்சிங். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தங்கம் மற்றும் வெள்ளி, கோல்டு அண்ட் சில்வர் காயின்ஸ், கோல்டு அண்ட் சில்வரோட வேல்யூ இட் இஸ் இன்சைட் கோல்டு அண்ட் சில்வர் இட் செல்ஃப். அதனால் அதோட வேல்யூ மாற்ற முடியாது. அஃப்கோர்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த டிமாண்ட் அண்ட் சப்ளை அண்ட் அவைலபிலிட்டி. கொஞ்சம் முன்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கலாம். பட் அண்ட் கோல்டு அண்ட் சில்வருடைய வேல்யூ அதிலே இருக்குது. ஸ்டோர் ஆஃப் வேல்யூ உள்ள
ஸ்டோர் ஆஃப் வேல்யூங்கிற தன்மை உள்ள ஒரு விஷயம். அதனால் அதில் இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் வராது. பேப்பர் மணி வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்து பிரிண்ட் பண்ணி அதில் அவங்களுக்கு தோன்ற கலரை பிரிண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அவங்க நினைக்கிற ஃபேஸை அதில் பிரிண்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பிரிண்ட் சம்படிஸ் ஃபேஸ் ஆன் தட் பேப்பர். அதை வந்து இவங்க வந்து இதான் மணி, இனிமேல் இதான் பேப்பர் கரன்சி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது ஆஃப்டர் ஆல் பேப்பர், ஜஸ்ட் அ பேப்பர். அதுக்கு வந்து எந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ இல்லை. அதனால் அதோட வேல்யூ வந்து இட் வில் கீப் ஆன் சேஞ்சிங். அப்படி சேஞ்ச் ஆகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ பேப்பர் மணி, இன்ட்ரென்சிக் வேல்யூ இல்லாத பேப்பர் மணியை பயன்படுத்தும் போது 2 மிகப்பெரிய ஆபத்துகள் நமக்கு ஏற்படும். நம்பர் 1 ஃபஸ்ட்டு ஆபத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கான்சிக்வன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பேப்பர் மணியோட வேல்யூவை அவங்க சேஞ்ச் பண்ணிவிட்டு குறைச்சிட்டே வரும்போது கன்சர்ன்ட் அத்தாரிட்டி, கவர்மெண்ட்ஸோ இல்லைனா பேங்க்ஸோ யாருக்கு அதிகாரம் இருக்குதோ அவங்க வந்து பேப்பர் மணியோட வேல்யூவை குறைச்சிட்டே வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேசிவ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வெல்த் ஃப்ரம் மாசஸ், அதாவது பீப்புள், மேசிவ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வெல்த் ஃப்ரம் த பீப்புள் டு த கவர்மெண்ட் ஆர் ஃப்ரம் த பீப்புள் டு த பேங்க்ஸ். இதுதான் நடக்குது. இப்போ நான் இந்த யூஎஸில் 1933 நடந்த ஒரு விஷயத்திலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். $20 per ounce ஆஃப் கோல்டு அப்படின்றது $35 per ounce ஆஃப் கோல்டுன்னு மாற்றும் போது ஒரு அவுன்ஸுக்கு $15 மக்களோட வெல்த் வந்து சக் பண்ணப்படுது, உறிஞ்சப்படுது. ஸோ இது வந்து $20 $35 அந்த யூஎஸோட டாலர்ஸோட வேல்யூ வந்து குறையும் பொழுது மக்களுடைய அந்த வெல்த் வாஸ் சக்ட், the wealth of the people was sucked by their own government. ஸோ இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. பேப்பர் மணியை, இன்ட்ரென்சிக் வேல்யூ இல்லாத பேப்பர் மணியை பயன்படுத்தும் போது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, மேசிவ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வெல்த் ஃப்ரம் த மாசஸ்னால் பீப்புள், ஃப்ரம் த மாசஸ் டு த கவர்மெண்ட். இது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். செகண்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இதை கொஞ்சம் ஜாலியாக வேடிக்கையாக சொல்லலாம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, எனக்கு ஞாபகம் இருக்கிற வகையில் நான் சொல்கிறேன். 2000, இந்த இயர் 2000லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்ட் கோல்டு, அதாவது ஒரு சாவரன் கோல்டுடைய இந்திய ரூபாயின் மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4000 இருக்கும், 4000 rupees இருக்கும். 4000 rupees உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு பவுண்ட் கோல்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு பவுண்ட், ஐ மீன் 8 grams. 8 grams இஸ் ஈக்குவல் டு 1 pound, 1 சாவரன் ஆஃப் கோல்டு. ஒரு 8 கிராமுங்கிறது ஒரு பவுண்ட். அதனால் உங்கள்கிட்ட ஒரு 4000 rupees இருந்தது அப்படின்னா நீங்கள் போய் ஒரு சாவரன், ஒரு பவுண்ட் தங்க நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் இப்போது ஆஃப்டர் 20 years என்ன ஆகுது, அந்த 4000 ரூபாய் இருந்தால் உங்களால் 1 கிராம் மட்டும்தான் வாங்க முடியும். ஏன்னா இப்போ ஒரு பவுண்ட், ஒரு சாவரன் கோல்டுடைய மதிப்பு இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34,000-35,000 வந்துடுச்சு. 34,000-35,000 வந்துடுச்சு இப்போது. 34,000-35,000 வந்துடுச்சு இப்போது. ஸோ ஏன் இப்படி இது ஆகுது? இது வந்து சாதனையா, இது ப்ராக்ரெஸ்ஸா? அதாவது 2000 ஒரு பவுண்ட் வந்து அதுக்கு முன்னாடி அதோட கம்மியாக இருந்துச்சு. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக 2000 சொல்கிறேன். 2000 ஒரு பவுண்ட் வந்து 4000 இருந்தது. இப்போ ஒரு கிராம் தான் 4000க்கு வாங்க முடியுது. ஒரு பவுண்ட் 35,000 வருதுன்னா இட்ஸ் நாட் ப்ராக்ரெஸ். the value of the paper money has diminished. அதாவது பேப்பர் மணியோடைய மதிப்பு குறையுது, அதுதான் உண்மை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது எதனால் வருது? இன்ட்ரென்சிக் வேல்யூ இல்லாத விஷயத்தை பணமாக பயன்படுத்துறதுனால தான் இந்த பாதிப்புகள் வருது. இதை நம்ம ஃபஸ்ட்டு விளங்கிக்கணும். இன்னும் ஜோக்காக, இன்னும் ஒரு கிண்டலாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேனே. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, ஒரு மாதம் பூரா கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க. கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு அந்த மாத கடைசியில் உங்களுக்கு சம்பளம் வருது, சரிங்களா? அந்த சம்பளம் வந்து நீங்கள் உதாரணமாக கோல்டு காயின்ஸா சில்வர் காயின்ஸா, அதாவது ரியல் மணி, கோல்டு அண்ட் சில்வர் காயின்ஸ் தான் ரியல் மணிங்க. அதை நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும். இன்ட்ரென்சிக் வேல்யூ உள்ள கோல்டு அண்ட் சில்வர் தான் ரியல் மணி. அது போக இன்னும் சில விஷயங்களை மணியாக பயன்படுத்தினாங்க, அதை நம்ம அடுத்த வீடியோஸில் பேசலாம். இப்போ நம்மளுடைய மெயின் கான்சன்ட்ரேஷன் வந்து கோல்டு, சில்வர், அதனால நான் இதை பற்றி பேசுகிறேன். ஸோ நீங்கள் 1 month ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மாத கடைசியில் உங்களுக்கு ஒரு சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த சம்பளத்தை நீங்கள் தங்கமாகவும் வெள்ளியாகவும் வாங்கினீங்க அப்படின்னா, அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள், நான் சும்மா கிண்டலுக்கு சொல்கிறேங்க, சும்மா ஜாலியாக சொல்கிறேன். நான் சொல்கிற விஷயம் சீரியஸ், ஆனால் கொஞ்சம் ஜாலியாக சொல்லலான்னு நான் ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ தங்கமாகவும் வெள்ளியாகவும் சம்பளத்தை நீங்கள் வாங்கிட்டு போய் அந்த தங்கத்தையும் வெள்ளியும் பயன்படுத்தி நீங்கள் ஒரு கேமல் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒட்டகம்,
ஒரு ஒட்டகம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒட்டகத்தை வாங்கிட்டு நீங்கள் வீட்டில் நிறுத்திட்டு அதே தங்கத்தை நீங்கள் எந்த தங்கத்தையும் வெள்ளியையும் சம்பளமாக நீங்கள் வாங்குனீங்களோ அதே தங்கத்தை நீங்கள் ஒரு இடத்துல சேகரித்து வச்சுட்டு ஒரு 5 வருஷம் கழித்து நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி சம்பளமாக நீங்கள் வாங்கின அதே தங்கத்தையும் வெள்ளியையும் ஒரு 5 வருஷம் எங்கேயாவது சேமித்து வச்சுட்டு ஒரு 5 வருஷம் கழித்து அதை எடுத்து நீங்கள் திரும்பவும் ஒட்டகம் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் ஒரு ஒட்டகத்தை வாங்க முடியும். ஆனால் அதுவே இப்படி கம்பேர் பண்ணி பாருங்கள். இது தங்கத்தையும் வெள்ளியும் சம்பளமாக வாங்கும் பொழுது, ரியல் மணியை சம்பளமாக வாங்கும்போது, இப்போது அதே இது ஒரு பேப்பர் மணியை, இப்போ நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிற பேப்பர் கரன்சியை ஒரு மாதம் பூரா கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு மாத கடைசியில் பேப்பர் மணியை நீங்கள் சம்பளமாக வாங்கும் பொழுது அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் போய் ஒரு ஒட்டகம் வாங்குறீங்க. அந்த பணத்தை வச்சுட்டு பேப்பர் கரன்சியை வச்சுட்டு ஒரு ஒட்டகம் வாங்குறீங்க. வாங்கிட்டு அதே பேப்பர் கரன்சியை எப்படி கோல்டு அண்ட் சில்வர் ரியல் மணி ஒரு 5 வருஷம் நீங்கள் ஸ்டாக் பண்ணி வச்சுருந்தீங்களோ அதே மாதிரி பேப்பர் கரன்சி ஒரு 5 வருஷம் நீங்கள் ஸ்டாக் பண்ணி வைக்கிறீங்க. ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு திரும்ப 5 வருஷம் கழித்து நீங்கள் போய் ஒட்டகம் வாங்கணும்னு போனீங்க அப்படின்னா 5 வருஷம் கழித்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற பேப்பர் மணியை வச்சு கழுதை தான் வாங்க முடியும், ஒட்டகம் வாங்க முடியாது. இது எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக ஒரு ஜாலியாக சொல்லலாம் அப்படின்ற அர்த்தத்தில் நான் சொன்னேன். ஆனால் இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. பேப்பர் மணியோட தன்மை இதுதான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? இந்த மாதிரி பல உதாரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஒரு உதாரணமாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ ஆரஞ்சஸ் ஒரு ஃப்ரூட், ஏதோ ஒரு ஃப்ரூட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு கிலோ ஃப்ரூட் நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் இப்போ போனீங்கன்னா 5 ரூபாய்க்கு 100 கிராம் ஃப்ரூட் கூட உங்களால் வாங்க முடியாது. உதாரணமாக சொல்லணும்னா ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு கூட நீங்கள் ஆரஞ்சு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி 5 ரூபாயை எடுத்துகிட்டு போய் ஒரு கூட நிறைய ஆரஞ்சு வாங்குறீங்க அப்படின்னா இப்போ அதே 5 ரூபாய் எடுத்துகிட்டு போய் ஒரு ஆரஞ்சு கூட உங்களால் வாங்க முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இன்ட்ரென்சிக் வேல்யூ இல்லாத பேப்பர் கரன்சியை மணியாக பயன்படுத்துறதுனாலையும் அந்த வேல்யூவை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ஸும் பேங்க்ஸும் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருந்து அந்த பேப்பர் மணியோட வேல்யூவை குறைச்சிக்கிட்டே இருக்கிறதுனாலையும் தான் இந்த பாதிப்புகள், கான்சிக்வன்சஸ் ஏற்படுது. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரியா? நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்க பணம் ரியல் மணி இல்லை, அது ஃபேக் மணி அப்படின்றத நம்ம நிச்சயமாக உணரணும். இதுதான் குரான்லேயும் ஹதீஸ்லேயும் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 22 மினிட்ஸ் வீடியோவாக போயிடுச்சு. ஸோ இது என் டைம் சீரிஸ் 2ன்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு நீங்கள் அனுப்புங்க. இந்த வீடியோஸை நிறைய பாருங்கள். ஏன்னா நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நான் கொடுத்துட்ருக்குறேன். டைம் ஸ்பெண்ட் பண்ணி மற்ற வீடியோஸ்லாம் வைக்கிறோம், ட்ரோல் வீடியோஸ், அது இது சினிமா அது இதுன்னு என்னெல்லாமோ பார்க்குறோம். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள், கீப் சப்போர்ட்டிங் மீ. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இந்த டாப்பிக்குள்ளே போகிறேன். அதாவது யார் இந்த ரியல் மணியை மார்க்கெட்லேருந்து எடுத்துகிட்டு ஃபேக் மணியான பேப்பர் கரன்சியை யார் உள்ள மார்க்கெட்டில் கொண்டு வர்றது, அதை மக்களோட பயன்பாட்டுக்கு யார் கொண்டு வந்தா, அதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா, அது எதனால் அப்படி கொண்டு வராங்க, அப்படி பண்ணுறவங்களுக்கு என்ன வேணும், எதனால் இப்படி பண்ணுறாங்க, என்ன ஏதுன்றதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை சொல்லணும் அப்படின்னா குரான் ஹதீஸ் அதிலிருந்து சில ரெஃபரன்ஸை எடுத்து தான் நான் சொல்ல முடியும். அது எல்லாத்தையுமே இஃப் காட் வில்லிங் நான் நிச்சயமாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள், பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.